English shooting. முருகர் கரோகரா, திருச்செந்தூர் முருகர் கரோகரா. திருச்செந்தூர் முருகர் சேனல் மூலியமாக நம்ம அனுதினமும் திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ரொம்ப கோட்டைக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இது விளம்பரமோ ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. முழுக்க ஆத்மார்த்த சேவை. ஏன்னா நீங்களும் பயன் பெறணுங்கிறதுக்காக இந்த ஒரு இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னைக்காவது விளம்பரம் ஏதாவது போட்டிருக்கேன்னா நான் போட்டதில்லை. இது காரணம் என்னன்னா, இவரும் டாக்டர் சக்தி பாலன் சார், அவர் தான் கோட்டைக்கல் ஆரிய வைத்தியசாலையோட சீஃப் டாக்டர். அதனால அவர் நம்ம சப்ஸ்கிரைபர். அதனால உங்களுக்கு அவர்கிட்ட நான் இப்போ திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம், என்ன ட்ரீட்மெண்ட்னா, அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்லுவேன். ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம இத்தனை லட்சம் பேர் நம்ம பழகின்னு இருக்கோம்னா ஒரே ஃபேமிலியாக பழகின்னு இருக்கோம். இங்கே எனக்கு ஹை பிபி கீழே 170 மேலே 240 ஹை பிபியை இந்த புண்ணியவான் தான், இந்த சார் தான் எனக்கு சரி பண்ணி கொடுத்தார். ஸோ ஒரே மாசத்துல கியூர் ஆயிடுது எனக்கு. அதனால நீங்களும் பயன்பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது ப்ரமோஷனோ விளம்பரமோ ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு நல்ல ஆத்மா, சுத்த ஆத்மா. நானும் அவர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன். மேற்கொண்டோ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க இவருக்கு நிறைய ஆதரவு தரணும். நீங்க எல்லா நம்ம திருச்செந்தூர் முருகர் யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களும் இவர்கிட்ட கைராசியான டாக்டர் சார். இவர்கிட்ட அவருடைய நம்பர் நான் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்றேன். தயவு செய்து நீங்களும் பயன் பெறுங்க. போட்டு இங்கிலீஷ் மெடிசனை போட்டு சைடு எஃபெக்ட் அதனாலதான் எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் தான் போட்டிருந்தேன். எனக்கு அதுக்காக நான் குத்த சொல்லலை. எனக்கு ஒத்துக்கலாது. சைடு எஃபெக்ட் தலைவலியா இருந்தது. அதுக்கப்புறம் சார் அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவரை நான் அணுகினேன். வந்த உடனே நம்ம இது எடிட்டோ இதுவோ இல்லை, நம்ம ஆத்மார்த்த உள்ளத்துல என்ன இருக்கோ அதை நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். அப்போ நம்ம இவர்கிட்ட அணுகும் போது டாக்டர் எனக்கு நல்ல ஒரு மெடிசன் தந்தாங்க. ஆயுர்வேதிக் மெடிசன். ஆயுள்னாலே அது ஆயுர்வேதிக இதுதான், நமக்கு ஆயுள் விருத்தியா என்ன இருக்கும். அப்போ அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் நம்ம சாப்பிடும் போது எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம திருச்செந்தூர் முருகர் அனுகிரகத்திலையும் அவங்க குலதெய்வ அனுகிரகத்திலையும் எனக்கு நல்லா இப்போ சரியாயிருக்கு. அதனால நல்ல மனுஷரை அவரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக நான் இதை ஒரு ஆத்மார்த்த சேவையா இது போடுறேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் டாக்டர் சார், ரொம்ப சந்தோஷம். உங்க புண்ணியத்துல எனக்கு ப்ரெஷர் எல்லாமே சரியாயிருக்கு. மேற்கொண்டு இந்த ஒபிசிட்டி சரியாகணும். அதுக்கு நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக தான் திருச்செந்தூர்ல இருந்து உங்களை தேடி நான் வந்திருக்கேன். சப்ஸ்கிரைபருக்கு நீங்க கொஞ்சம் அறிமுகமாகி நீங்க எந்த இடத்துல லொகேஷன் இருக்கு எல்லாம் சொல்லுங்க. அவளும் ஆத்மார்த்த சேவையா அவ கட்டாயம் உங்களை பார்ப்பாங்க. என்னைக்கு சரி பண்ண மாதிரி அவளுக்கும் நீங்க சரி பண்ணி கொடுங்க. திருச்செந்தூர் அஃபிஷியல் சேனல் மூலயமா இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இவரை நான் இங்கே வர வச்சு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, முருகரால் ஒரு சந்தர்ப்பத்தினால நாங்கள் 2 பேரும் அறிமுகமானோம். அது அவரோட சேனல் மூலயமா அறிமுகமாயிட்டு நான் திருச்செந்தூர் போய் அவர் என்னை கடலில் கொண்டு போய் காமிச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தரிசனம்லாம் கொடுத்து நிற்க வச்சு பார்க்க வச்சு இன்றைக்கி மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் பேசலாம், ஆனால் நடத்துறது எல்லாமே கடவுளோடைய அனுகிரகம் தான். ஸோ இவரை ஃபஸ்ட்டு நான் டாக்டர்னு சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் சந்தர்ப்பம் தெரிஞ்சிச்சு டாக்டருன்ட்டு. சரி, அப்போது சந்தேகமாக தான் கேட்டார் என்ன பண்ணலான்ட்டு. நானும் அதுக்கு மருந்தும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 15 நாள் இருக்குமா சார், 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. மேற்கொண்டு அதுக்கப்புறம் இன்னும் ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் ஆச்சு. 2வது முறை மறுபடியும் திருச்செந்தூர் போனேன். 2வது முறையும் நல்ல ஒரு தரிசனம் கொடுத்தாரு. ஸோ இது அவர் மூலியமாக எனக்கு பிடிச்ச பாக்கியம். எப்போ வந்தாலும் பன்னீர் இலை விபூதியான ஒரு பிரசாதம் கொடுத்துட்றாரு. ஸோ அதனால் நானும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
மேற்கொண்டு இவர் சொன்ன மாதிரி கோட்டக்கல் ஆயுர்வேத சீஃப் டாக்டர்லாம் கிடையாது, இந்த சென்டருக்கு தலைமை மருத்துவர். அதே மாதிரி இன்னும் 2-3 இடத்தையும் பார்க்குறேன். ஸோ இவருக்கு இருந்த கண்டிஷனுக்கு நான் கொடுத்த மருந்து அது ஒர்க்காக இருக்குன்னா அது கடவுளுக்கும் நன்றி சொன்னேன். ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் கடவுளுடைய அனுகிரகமும் ஒரு முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த கடவுளுக்கு தான் யார் யாருக்கு ப்ராப்ளம் எப்படி எப்போ நானே திருச்செந்தூர்னா கூட அவர் எப்படி மனசு வைக்கிறாரோ உங்களுக்கும் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் என்ன மருந்து கிடைச்சிடும் அது என் மூலியமாக கொடுத்த பாக்கியமாக தான் நான் எடுப்பேன். அதனால் நான் இன்னைக்கு வீடியோவுக்கு நான் பேசணும்னு நான் விருப்பப்படல. பட் இருந்தாலும் அவர் சார் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே தெரியட்டும் பரவாயில்லன்னு சொன்னதுனால சரி ஓகே நானும் தயக்கமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச உதவி, என்னால் முடிஞ்ச என்னோட தெரிஞ்ச மருத்துவத்தோட விசேஷங்கள் எல்லாமே நானும் வந்துட்டு சார்கிட்ட பகிர்ந்துப்பேன் அப்பப்போ. ஸோ அப்போது என்னென்ன வேணுமோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது விஷயங்கள் இருந்தால் டவுட் இருந்தால் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ பொதுவாக அப்போது ஆயுர்வேதம்னா என்னன்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். ஆயுர் வேதம், ஆயுர் என்றது மனிதனோட உயிருக்கு வேதங்கள் என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கு, வாழ்வாதாரத்துக்கு எப்படிலாம் இருக்கணும், மனுஷன் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கு தான் ஆயுர்வேதம் சொல்லியிருக்கு. ஸோ ஆயுர்வேதத்தை கடைப்பிடிக்கிறது எப்படின்னா ஸ்வஸ்தஸ்ய சுவாஸ்திய ரட்சணம், ஆத்துரஸ்ய விகார பிரசமனம். ஸ்வஸ்தனுக்கு எப்படி ஸ்வஸ்தனாக இருக்கணும், அதே மாதிரி நோய் வந்தவனுக்கு அதை எப்படி குணப்படுத்தணுன்றது தான் ஆயுர்வேதம் ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கு. ஆயுர்வேதத்தில் சிகிச்சைன்றது பல விதமாக இருந்தால் கூட மெயினாக 2 விதம். ஒன்று உள் மருந்து, 2வது பஞ்சகர்மா. இந்த உள் மருந்தில் வந்து மருத்துவத்தை நம்ம உள் வாங்கிட்டு என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ அது மருந்துகள் எழுதி கொடுத்து கஷாயமோ குளிகாவோ சூர்ணமோ லேகியமோ அந்த மாதிரி கொடுக்குறது உண்டு. அதே மாதிரி வெளிப்புற ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பஞ்சகர்மா, அது வந்து பாடியை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா வாமனம், விரேச்சனம், வஸ்தி, நசியம், ரத்த மோக்ஷனம் அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சகர்மங்களுக்கு முன்னாடி சில ஸ்நேகஸ்வேதம் மாதிரி, அதாவது ஆயில் அப்ளை பண்ணுறது, ஸ்டீம் கொடுக்கறது, இந்த மாதிரி சிகிச்சைலாம் பண்ணிவிட்டு எத்தனையோ விதமான நோய்களை தீர்மானமாக அது குணப்படுத்துறதுக்கு முடியும். அதாவது நாள்பட்ட வியாதிகள், கிரானிக் டிசார்டர்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நரம்பாகட்டும், எலும்புகள், தசைகள், இந்த மாதிரி ஆஸ்மா ப்ராப்ளம், இந்த ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ் மாதிரி பல கொடூரமான நோயெலாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஆயுர்வேதிக்கில் கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டாலே வித்தியாசம் வந்துடும். அதுவும் இல்லாமல் டீப்பாக உள்ள இருக்கிற ரூட் காஸை கூட க்ளீன் பண்ணுறதுனால திருப்பி வராத அளவு கூட பண்ண முடியும். ஸோ மெயினாக இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வைக்கல் ஸ்பாண்டைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டைட்டிஸ், முட்டி வலி, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஐடியில் இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வரதும் இல்லைங்க. ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த நியூரலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸு, போனு, மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்கின் டிஸார்டர்ஸ் நிறைய வராங்க. அதே மாதிரி இந்த வயிறு சார்ந்த உபாதைகள் எல்லாமே இங்கே நல்லா குணப்படுத்துகிறோம். ஸோ நீங்களும் பாருங்கள், யார் வந்து தொடர்பு திருச்செந்தூர் சேனல் மூலயமா, திருச்செந்தூர் அஃபீஷியல் சேனல் மூலயமா யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்கும் முருகனோட பிளெஸிங்கும் இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகன் அரோகரா. இது வந்து கோட்டைக்கல் ஆரிய வைத்தியசாலா அத்தாரிட்டி டீலர் நீலான்கரையில் இருக்குது சென்னையில். கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் அதெல்லாம் பொறுப்பெடுக்காமல் சிரமம் பட்டாவது நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லைஃபு ரொம்ப சூப்பராக இருக்கும். தன்வந்திரி மகாவிஷ்ணு பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சுட்டே இருக்கணும். ஹாஸ்பிட்டலோட மொபைல் நம்பர், டாக்டரோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒர்க்கிங் டேஸ் இதெல்லாம் இருக்குது, அதோடைய டைமிங்கும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பஞ்சகர்மாவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக ஜென்ஸ் இருக்காங்க டாக்டர், லேடிஸுக்கு தனியாக லேடிஸ் டாக்டர் இருக்காங்க. எதை பற்றியும் மசாஜ் எல்லாம் பியூராக 100% ஜென்யூனாக ஆயுர்வேதிக் முறையில் தன்வந்திரி மகாவிஷ்ணு உடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் இது நடந்துகிட்டே இருக்குது. அதனால் யாரும் எதை பற்றியும் 100% செக்யூராக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வியாதி குணமாகணும்னா இவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய விசிட்டிங் கார்டு இந்த இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. வெற்றிவேல் முருகர் கரோகரா. திருச்செந்தூர் முருகர் கரோகரா.